திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 29ஆம் தேதி தனது குடும்பத்தினருடன் ஓய்வு எடுப்பதற்காக வருகை தந்தார். பாம்பார்புரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தங்கி ஓய்வெடுத்து வருகிறார். தனது ஹோட்டலிலேயே நடைபயிற்சி மேற்கொண்ட மு க ஸ்டாலின் பசுமை பள்ளத்தாக்கில் உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்று கோல்ஃப் விளையாடினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் அவரது பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. மாலையில் துர்கா ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தார். அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் ஆகியோர் துர்கா ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 5 நாள் ஓய்வுக்காக கொடைக்கானல் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற 4ஆம் தேதி வரை இங்கு தங்குவார் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முன்கூட்டியே தனது பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட உள்ளார். இதற்காக கொடைக்கானல் ஹோட்டலில் இருந்து கார் மூலம் பிற்பகலில் மதுரைக்கு வரும் முதலமைச்சர் பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு செல்ல உள்ளார். இதனை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை திண்டுக்கல், தேனி மாவட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள முக்கிய பெரும் கட்சியின் தலைவர் தற்போதைய கட்சி நிலைமை குறித்து நிர்வாகிகளிடம் புலம்பி வருகிறார். நமது கட்சியின் தற்போதைய நிலைமைக்கு அண்ணாமலையே முழு காரணம் என நினைக்கும் அந்த தலைவர் நிர்வாகிகளிடம் ஒரு கருத்தை கூறி வருகிறார். அதாவது, கோவையில் அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பில்லை, அதையும் மீறி வெற்றி பெற்றால் அவர் மத்திய அமைச்சராகி டெல்லி சென்று விடுவார். தோல்வியடைந்தால் தோல்விக்கு பொறுப்பேற்று தமிழக பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்வார். எப்படி இருந்தாலும் தமிழக பாஜக தலைவர் பதவி தேர்தல் முடிவுக்கு பின் அவரிடம் இருக்காது. அடுத்த சட்டசபை தேர்தலுக்குள் நமது கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றி விடலாம் என கூறி தெம்பூட்டி வருகிறார். டெல்லி ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் நடந்துள்ள முறைகேட்டை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இதில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. இதில் 2021-22ஆம் ஆண்டில் நடந்த பண மோசடி தொடர்பாக மணீஷ் சிசோடியா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அவர் திகார் சிறையில் உள்ளார். வழக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. ஜாமீன் கோரி கடந்த மாதம் 30ஆம் தேதி மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா தள்ளுபடி செய்தார். இதனை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டு மனு மீது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. இன்னும் 200 வருடம் ஆனாலும் சமத்துவம் வராது. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கு தேடாம வேறு எங்கேயோ தேடுறீங்க என நடிகை கஸ்தூரி தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆண்ட பரம்பரைகள் எல்லாம் பிசியில இருக்காங்க. பிராமணர்களுக்கு எதிராக எத்தனை பொய்களை இந்த திராவிடிய கலாச்சாரம் சொல்லிருக்கு தெரியுமா? நான் திராவிடியன் தான் சொல்லுவேன், பூவுன்னு சொல்லலாம், பொய்ப்பொன்னு சொல்லலாம். அது மாதிரிதான் திராவிடன் என்று சொல்ல மாட்டேன், திராவிடியான்னு தான் சொல்லுவேன் என ஆவேசமாக கூறியுள்ளார். திராவிட சித்தாந்தம் என்பது கொச்சையான சித்தாந்தம், தமிழ்நாட்டின் அவமானமாக நான் கருதுகிறேன் என நடிகை கஸ்தூரி விலாசி தள்ளியுள்ளார். சவுக்கு சங்கரின் ஊடக நிறுவனம் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில பத்திரிகைகள் தரக்குறைவின் எல்லைக்கே சென்று விடுவதும் கூட சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் திமுக அரசு மீதும் அதன் அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து சவுக்கு சங்கர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவது அறிந்தது. அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மையில்லாது இருந்தால் அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் மறுக்க வேண்டும், அல்லது சவுக்கு சங்கர் மீது சட்ட ரீதியாக வழக்கு தொடுக்க வேண்டும். அதை விடுத்து சவுக்கு சங்கரின் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் மீது அற்ப காரணங்களுக்காக வழக்கு தொடுப்பதும் நடவடிக்கை எடுப்பதும் குற்றச்சாட்டு மேலும் வலு சேர்க்கும் என்பதை தொடர்புடையவர்கள் உணர்வார்களாக. தமிழகத்தில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் இதை விவகாரத்தில் தலையிட்டு தொடர்புடையவர்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும். இல்லையேல் நேற்று நான், இன்று நீ, நாளை யாரோ என்ற நிலை உருவாகும். பல விவகாரங்களில் சவுக்கு சங்கரின் கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதும் அல்ல என்றாலும் தற்போது சவுக்கு சங்கர் பணியாளர்கள் மீதான திமுக அரசின் அடக்குமுறை முறையற்றது என்பதும் கருத்து சுதந்திரத்தை முழுமையாக தடுக்கிறது என்பதே உண்மை என கூறியுள்ளார். கர்நாடக அரசியலில் ஹாசன் தொகுதி எம்பியும் தற்போதைய ஜேடிஎஸ் வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது எழுந்துள்ள பாலியல் சித்திரவதை தொடர்பான புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டி பிரஜ்வல் ரேவண்ணா பலாத்காரம் செய்து அதை 2926 ஆபாச வீடியோக்களாக எடுத்து பென் டிரைவரில் வைத்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் விசாரணைக்கு தேவையான போது பிரஜ்வல் இந்தியா திரும்புவார் என்று அவரது தந்தை HD ரேவண்ணா கூறினார். இதனிடையில் பிரஜ்வல் ரேவண்ணாவை SIT குழு விசாரிக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக ஜெர்மனியில் தலைமறைவாக உள்ள பிரஜ்வலை இந்தியா அழைத்து வர வேண்டும். இதற்காக அனைத்து விமான நிலையங்களுக்கும் கர்நாடக அரசு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் மூலம் பிரஜ்வல் ரேவண்ணா ஆஜரானவுடன் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க SIT தயாராக வருகிறது. இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு 7 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று பிரஜ்வல் ரேவண்ணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபுர் மாவட்டத்தில் உள்ள கஜராம்பள்ளி செக்போஸ்ட் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் அடுத்தடுத்து வந்த 4 கண்டெய்னர் லாரிகளை சோதனையிட்ட அதிகாரிகள் அவற்றில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஆந்திர போலீசார் சோதனையிட்ட அந்த 4 கண்டெய்னர்களில் 2000 கோடி ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. பின்னர் இந்த பணம் RBIக்கு சொந்தமானது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதாவது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஹைதராபாத்திற்கு பணத்தை கொண்டு சென்ற போது கஜரம்பள்ளியில் நடந்த வாகன சோதனையில் அப்பணம் சிக்கியது தெரிய வந்துள்ளது. விசாரணையில் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இருந்ததால் கொச்சி ரிசர்வ் வங்கியிலிருந்து ஹைதராபாத் RBIக்கு கண்டெய்னர்கள் செல்வது தெளிவுபடுத்தப்பட்டது. அதன்படி ஹைதராபாத்தில் உள்ள ICICI வங்கிக்கு 500 கோடி ரூபாய், பெடரல் வங்கிக்கு 1000 கோடி ரூபாய்,
HDFC வங்கிக்கு 500 கோடி ரூபாய் கொண்டு சென்றதாக ஆவணங்கள் சரிபார்த்ததில் உறுதியானதால் லாரிகள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.